டிஎன்பிஎல் லிஸ்டின்னு பாத்தீங்கன்னா யார் யாரு ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல டைட்டில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ஸ்டார்ட் வித் த லீடிங் டைட்டில் வின்னர்ஸ் ஆன சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் தான் 4 டைம்ஸ் வந்து டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அதுலயும் ஒரு வாட்டி 3 டைம்ஸ்லாம் கன்சிக்யூட்டிவா வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் டைட்டில் அடிச்சு பெரிய டீமா இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் சுமாரா தான் ஆடிட்டு இருக்காங்க. தட்டு தடுமாறி தான் விளையாடிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி அவங்களுக்கு கடைசி ஒரு 2 சீசன் தான் கொஞ்சம் டவுன்ஃபால். பட் இந்த சீசன்லயுமே டீம் நல்லா இருக்கு. இப்பவுமே ஐ திங்க் 2 out of 2 ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நாங்க ரெக்கார்ட் பண்றப்போ அவங்களுக்கு வந்து ஆன் பேப்பர்ல அவங்க எப்பவுமே ஸ்ட்ராங் தான் டீம். அது எப்படி அப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. அண்ட் கோச் யாருன்னா தான் உங்களுக்கு தெரியும். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இப்போ ஒரு கோச்சா இருக்காரு. அவர் தான் ஹேமந்த் பதானி. ஹேமந்த் பதானி தான் இங்க ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்து அங்க வந்தாரு டைரக்டா. ஸோ எஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக்கா கோவை கிங்ஸ் வந்து 2 டைம்ஸ் சாம்பியன்ஸா இருக்காங்க. இப்ப ஷாருக் கான் வந்து கரண்ட் கேப்டனா இருக்காரு. அண்ட் இல்லாம ப்ரீவியஸ் சீசன் வந்து அவங்க தான் ஃபைனலிஸ்டா இருந்தாங்க. அவங்க கூட ஆன திண்டுக்கல் டிராகன்ஸ் போன வாட்டி கப் அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஒரு வாட்டி சீசன் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு டீம் சொன்னா அந்த டீம் வந்து கரண்டா இப்போ டிஎன்பிஎல் இல்ல. ஸோ டுடி பேட்ரியாட்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். வாஷிங்டன் சுந்தர் ஓப்பனிங்லாம் ஆடி செஞ்சுரிலாம் ஆச்சு. அந்த டீம் ஒரு நல்ல ஒரு பிராண்டாவே இருந்துச்சு. ஐபிஎல்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி ஸ்டார்டிங் சீசன் எடுத்தோடனே டிஎன்பிஎல்லோட ஃபர்ஸ்ட் சீசனே வந்து டுடி பேட்ரியாட்ஸ் ஜெயிச்சாங்க. பயங்கர வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் மாதிரி புஷ்ன்னு இறங்கிடுச்சு. ஸோ எஸ், ஆனா அந்த டீம் காணாம போயிடுச்சு. இப்போ வந்து அது எனக்கு வந்து என்ன பிரச்சனை தெரியல, பட் ஆனா காணாம போயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலி அதெல்லாம் ஒரு மெமரி. டுடி பேட்டர்ஸ் டிஎன்பிஎல்னாலே டுடி பேட்டர்ஸ் நாம ஏன்னா நீ அந்த டீம் எடுத்து பார்த்தோம்னா ஓப்பனிங் வந்து கௌஷிக் காந்தி, அபினவ் முகுந்த் இருப்பாரு. ஓகேவா? கௌஷிக் காந்தி யாரு இப்போ ரீசெண்டா ஐபிஎல் அம்பையரிங்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அவரு. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் வருவாரு, வாஷி இருப்பாரு. 2017 சீசன்ல வந்து வாஷி வந்து ஓப்பனிங் வந்தாரு, அபினவ் முகுந்த் இல்ல அப்படின்ட்டு. அதெல்லாம் செம்மையா இருக்கும். அந்த கௌஷிக் காந்தி வாஷிங்டன் சுந்தர் ஓப்பனிங் காம்போலாம் வேற லெவல்ல இருக்கும். அவங்க செகண்ட் சீசன் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு தோத்துருவாங்க. அந்த சீசன் ஃபுல்லா அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் 2 பேருமே 400+ ரன்ஸ் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு செம ஸ்ட்ராங் அந்த டீம்.